Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Huawei iLink application. இந்த application தான் இந்த application Play Store இலவசமாக கிடைக்கக்கூடிய application தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் ஐபோனுக்கும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஐபோன் ஸ்டோரில் இந்த application கிடைக்குது. இந்த application எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்க ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் இந்த application வந்து பயன்படுது. அதுவும் ரூட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரூட் பண்ணியிருந்தால் நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்க பாஸ்வேர்டு வந்து தெரிஞ்சுக்க முடியாது. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது வந்து ரூட் பண்ணாமலே நம்ம வந்து பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் இந்த application வந்து பயன்படுது. இந்த application வந்து எல்லா விதமான ரூட்டருக்கும் நம்மளால் வந்து பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்க முடியாது. ஹுவாய்க்கு மட்டும்தான். உங்களுக்கு நான் டெமோ பண்ணியே காட்டுறேன். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெமோ வரும். அந்த டெமோவில் நீங்கள் ஸ்க்ரீன் அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் இது தான். இதில் ரவுண்டாக ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஹுவாய்னு இருந்துச்சுன்னா ஓகே, உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்க பாஸ்வேர்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அல்லது இந்த இடத்துல வந்து நோ ஹுவாய் அப்படின்னு வந்துச்சுன்னா, நோ ஹுவாய் ரூட்டர்னு சொல்லிட்டு வந்திருந்துன்னா உங்களால் வந்து பாஸ்வேர்டு வந்து தெரிஞ்சிக்க முடியாது. ரூட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பாஸ்வேர்டு தெரிஞ்சிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் வந்து ஹுவாய்க்கு மட்டும்தான். சவுதியில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹுவாய் ரூட்டர் வந்து இங்கே வந்து அதிகமாக வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. ஹுவாய்க்கு மட்டும் நம்ம வந்து சுலபமாக பாஸ்வேர்டு தெரிஞ்சிக்க முடியும். பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் இருக்கும் ரைட் சைடில். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மை ஒய்ஃபைன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல பாருங்கள் HWன்னு இருக்குது. HWங்கிறது வந்து ஹுவாய்ங்கிறது, அல்லது வேறு பேர் கூட மாற்றிருக்கலாம். ஹுவாய்க்கு எல்லா பாஸ்வேர்டுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த மை ஒய்ஃபைங்கிறதுல நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் மேலே வந்து ஒய்ஃபை நேமு, அடுத்து கீழே வந்து பாஸ்வேர்டு சில நொடியில் வந்து கனெக்ட் ஆனதுமே காட்டிடும். இதில் பாருங்கள், ஒரு பாஸ்வேர்டில் வந்து ஐஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த லோகோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பாஸ்வேர்டோ நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதில் இந்த ஹுவாய்க்கு மட்டும்தான் வேலை செய்யும். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த மை ஒய்ஃபைன் இருக்குல்ல, வேறு உள்ள ரூட்டருக்கெலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அதை கிளிக் பண்ணும்போது உபயோகப்படுத்த முடியாது. அதாவது இந்த ஹுவாய் இல்லாமல் அல்லது மொபைல் ரூட்டராக இருக்கலாம், அல்லது வேறு ரூட்டராக இருக்கலாம், அந்த ரூட்டில் இருக்க பாஸ்வேர்டெலாம் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஹுவாய்க்கு மட்டும்தான் இது வேலை செய்யும், வேறு எதுக்குமே வேலை செய்யாது. அதே போல் மை அக்கௌண்ட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி இதில் மோடிஃபை லாகின் பாஸ்வேர்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணாதான் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க ஏற்கனவே பாஸ்வேர்டை மேலே இருக்கிறத கொடுக்கணும், கீழே வந்து நியூ பாஸ்வேர்டு கொடுக்கணும். அதே போல் மறுபடியும் கொடுத்த பாஸ்வேர்டை திருப்பி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களோட ஒய்ஃபை பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறாங்கள சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹுவாய்க்கு மட்டும்தான் இந்த இது வேலை செய்யும். மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன். சவுதியில் வந்து பெரும்பாலான நபர்கள் வந்து ஹுவாய் தான் வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து எல்லாருக்குமே பயனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட A to Z ஆண்ட்ராய்டு படிக்கிற அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிங்க. இதான் அப்ளிகேஷன். ஆண்ட்ராய்டு டிப்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணது போது இந்த மாதிரி தான் டிஸ்பிளேல வரும். இதில் நமக்கு அந்த டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இதில் 4வது இருக்குது பாருங்கள், வீடியோ லோகோ. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் போகும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபேஸ்புக்கில் சுலபமாக வீடியோஸ் பார்க்க முடியாது, ஆனால் யூடியூப்பில் வந்து சுலபமாக வீடியோஸ் பார்த்துக்க முடியும். ஏன்னா சர்ச் வசதி இருக்குது. ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே ஃபேஸ்புக்கில் மட்டும் இல்லை, யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் சுலபமாக பார்த்துக்க முடியும். சேனல் பேர் ஆண்ட்ராய்டு பெட்டிக்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு டேரெக்டாக நீங்கள் ஆண்ட்ராய்டு பெட்டிக்கிறேன்னு சொல்லி சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதா பண்ணிக்கலாம். அல்லது நம்மளோட A to Z ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதா பண்ணிங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதில் மேலே பாருங்கள், ஆண்ட்ராய்டு பெட்டிக்கிட்ட சப்ஸ்கிரைப் 2575 இருக்குது. அந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் சப்ஸ்கிரைப். அதை கிளிக் பண்ணினாலே போதும் சப்ஸ்கிரைப் ஆகிடும். இதோட பலன் என்னன்னா, நம்ம சர்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஹோம் ஸ்க்ரீனில் வீடியோஸ் பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. ஓகேவா? ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.